சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388824242. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை சோகமான நிகழ்வு என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டதற்கு பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷெஷாத் பூனாவாலா கண்டனம் தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டது. அதில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்த 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானின் முக்கிய விமானப்படை தளங்கள் தகர்க்கப்பட்டன. இதனால் காஷ்மீரில் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். பலர் பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது பூஞ்ச் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு சோகமான நிகழ்வு என்று ராகுல் காந்தி கூறியிருந்தார். இதற்கு பாஜகவின் ஷெஷாத் பூனாவாலா பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், பூஞ்ச் பகுதியில் நடத்தப்பட்டதை சோகமான நிகழ்வு என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். அந்த தாக்குதலில் நமது அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர். கோவில்களும் பள்ளிகளும் தாக்குதலுக்கு உள்ளாகின. இதை ராகுல் காந்தி மூடி மறைக்கிறார். ஆனால் இதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஏனெனில் பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தை காங்கிரஸ் பலமுறை மூடி மறைத்துள்ளது. ராகுல் காந்தியின் இந்த கருத்து பாகிஸ்தானுடன் நேரடி ஒத்துழைப்பையே காட்டுகிறது என்று ஷெஷாத் பூனாவாலா கண்டனம் தெரிவித்துள்ளார்.